சபா மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் பாஸ் கட்சி பெரிக்காத்தான் சின்னத்தில் போட்டியிடுமா என்பது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் டதஸ்ரீ துவான் இப்ராஹிம் துவான்மான் தெரிவித்துள்ளார். அதே வேளையில் பாஸ் கட்சி GRS கட்சியுடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருவதை அவர் உறுதிப்படுத்தினார். முன்னதாக சபா மாநில சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள் குறித்து வெளிப்படையாக கருத்து தெரிவிக்காத GRS கட்சி தற்போது பாஸ் கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. GRS கட்சிக்கும் பரிசான் கட்சிக்கும் மோதல் இருந்தாலும் இரு கட்சிகளும் ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கத்துவம் பெற்ற நிலையில் பக்காத்தானுடன் கூட்டணிக்கும் GRS கட்சி இணைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த சபா மாநில தேர்தலில் GRS கட்சி ககாசான், ஸ்டார், PBS, SAPP, PHRS கட்சிகளுடன் இணைந்து 79 சட்டமன்ற தொகுதிகளில் 42 சட்டமன்றங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது குறிப்பிடத்தக்கது. மடானி தரவுத்தளமான பாடு உருவாக்கத்திற்கு 85 மில்லியன் செலவிடப்பட்டதாக பொருளாதாரத்துறை அமைச்சர் ரவிசி ரம்லி மக்களவையில் தெரிவித்ததை MCA தலைவரும் அயோத்தியாம் நாடாளுமன்ற உறுப்பினருமான டதஸ்ரீ விகாசியும் கடுமையாக விமர்சித்ததை அடுத்து ரவிசி ரம்லி தவறான புள்ளி விவரங்களை வெளியிட வேண்டாம் என்றும் வலியுறுத்தியுள்ளார். ரவிசி ரம்லி எழுத்துப்பூர்வமாக வழங்கிய பதிலில் மடானி தரவுத்தளமான பாடு உருவாக்கத்திற்கு 85 மில்லியன் செலவிடப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் அதனை முழுமையாக ஆய்வு செய்ய வேண்டும் என்று விகாசியும் வலியுறுத்தினார். ரவிசி ரம்லி தவறான புள்ளி விவரங்களை வழங்கி அதனை விமர்சிக்கும் தன்னை இழிவாக பேசக்கூடாது என்றும் 85 மில்லியன் ரிங்கிட் பயன்படுத்தப்பட்டதை மறுக்கும் அவர் முழுமையான அறிக்கையை வெளியிட வேண்டும் என்றும் விகாசியும் தெரிவித்தார். நள்ளிரவில் தங்கும் விடுதியின் வாகனம் நிறுத்தும் இடத்தில் ஆடவர் ஒருவர் சுட்டுக் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் குற்றவாளிகள் என சந்தேகத்தின் அடிப்படையில் உள்ளூர் ஆடவர் ஒருவரும் வெளிநாட்டு ஆடவர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிந்துலு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் நிக்சான் ஜோஸ்வா அலி தெரிவித்துள்ளார். வாகனம் நிறுத்தும் இடத்தில் உள்ள CCTV காணொலி காட்சியின் அடிப்படையில் 4 அடையாளம் கண்டுள்ளதாகவும் அவர்களில் 2 கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலும் 2 தேடி வருவதாகவும் அவர் கூறினார். ஜொகூரில் உள்ள பத்து பகாட் பகுதியில் இயங்கி வந்த கேளிக்கை மையத்தில் ஜொகூர் குடிநுழைவுத்துறையினர் நடத்திய சோதனையில் 26 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக ஜொகூர் மாநில குடிநுழைவுத்துறை இயக்குநர் டாக்டர் முகமது ருஸ்டி முகமது தாரூஸ் தெரிவித்துள்ளார். 49 பேர் சோதனைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில் மியான்மர், பங்களாதேஷ், வியட்நாம் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த 24 வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மேல் அதிக விசாரணைக்காக வளாகத்தின் உரிமையாளரான 48 வயது உள்ளூர் ஆடவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் கைது செய்யப்பட்ட 24 வெளிநாட்டினரும் 18 முதல் 33 வயதுக்கு உட்பட்டவர் என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை பாராங்கத்தியுடன் தாசை குளுக்கோர் பகுதியில் உள்ள மளிகை கடையில் கொள்ளையிட்ட ஆடவனை காவல்துறை கைது செய்துள்ளதாக வட சப்ராங்பிராய் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அனுவார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். கொள்ளையின் போது பயன்படுத்தப்பட்ட மோட்டார் சைக்கிளும் பாராங்கத்தியும் கண்டெடுக்கப்பட்டதாகவும் 30 வயது உள்ளூர் ஆடவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட ஆடவரின் மீது முன்னமே 30க்கும் மேற்பட்ட குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் இருப்பதாகவும் போதைப் பொருள் வழக்குகளும் அவர் கொண்டிருப்பதாகவும் அனுவார் அப்துல் ரஹ்மான் தெரிவித்தார். சமூக நலத்துறையான JKM உட்பட தனியார் காப்பகங்களில் உள்ள தங்கள் பிள்ளைகளை பெற்றோர்கள் கண்காணிக்க வேண்டும் என்று புக்கிட்டமான் குற்றப்புலனாய்வுத்துறை இயக்குநர் தரஸ்ரீ முகமது சுகாயிலி வலியுறுத்தியுள்ளார். GISPH போன்ற பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் குழந்தைகள் காப்பகங்களை நடத்தி வருகின்றன. பல்வேறு காரணங்களுக்காக காப்பகத்தில் சேர்க்கும் தங்கள் பிள்ளைகளை கைவிட்டு விடாமல் அவர்களுக்கான சூழல் முறையாக உள்ளதா என்பதை பெற்றோர்கள் அறிந்திருக்க வேண்டும் என்று முகமது சுகாயிலி தெரிவித்தார். அரசு துறையான JKM காப்பகங்களில் வளரும் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் முழுமையாக பொறுப்பேற்கும் நிலையில் தனியார் காப்பகங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுங்கான சூழலை அமைத்து கொடுக்கிறார்களா என்பதையும் பெற்றோர்கள் அவ்வப்போது கண்காணித்தால் சிறார் வன்கொடுமைகளின் எண்ணிக்கை காப்பகங்களில் குறையும் என்று அவர் வலியுறுத்தினார். பினாங்கில் உள்ள பண்டார்பாரு அயோத்தியாம் குடியிருப்பு பகுதியின் 16வது மாடியிலிருந்து விழுந்து 15 வயது மாணவி தற்கொலை செய்து கொண்டதாக தீமோர் லாபுட் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் லீ ஸ்வி சேக் தெரிவித்துள்ளார். இச்சம்பவம் நள்ளிரவு 1 மணி அளவில் நிகழ்ந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவத்துக்கு முன்னதாக உயிரிழந்த மாணவி குடியிருப்பு பகுதியில் தனது காதலனுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் அதன் பின்னர் அவர் தற்கொலை செய்து கொண்டதாகவும் முதல் கட்ட விசாரணையில் தெரிய வந்த நிலையில் பெண்ணின் காதலரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக அவர் கூறினார்.
உயிரிழந்த 15 வயது மாணவி தனித்து வாழும் தாயாரின் ஒரே மகள் என்பது குறிப்பிடத்தக்கது. சபாவில் ஆட்சி அமைத்திருக்கும் தற்போதைய கட்சியான PGRS கட்சியின் தலைமையை ஏற்கும் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாக சபா மாநில முதல்வரும் GRS கட்சியின் தலைவருமான டதஸ்ரீ ஹஜிஜி நூர் உறுதியாக தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட தலைவர்களுடன் சந்திப்பும் பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டு வருவதாகவும் எந்த மாதிரியான பேச்சுவார்த்தையாக இருந்தாலும் சபாவில் ஆட்சி அமைப்பது சபா மாநில கட்சியாக மட்டுமே இருக்க வேண்டும் என்றும் தீர்க்கமாக தாம் இருப்பதாக டதஸ்ரீ ஹஜிஜி நூர் தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலவரப்படி GRS பக்காத்தான் கூட்டணிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தாலும் வாரிசான் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு வருகிறது. முந்தைய சபா மாநில தேர்தலில் 79 சட்டமன்ற தொகுதிகளில் GRS தலைமையில் 55 சட்டமன்ற தொகுதிகளை பெற்று ஆட்சி அமைத்தாலும் தற்போது அரசாங்கத்துடன் இணைந்து தேர்தலை சந்திப்பதை தாம் தவிர்க்கவில்லை என்று GRS கட்சியின் தலைவரும் மாநில முதல்வருமான டதஸ்ரீ ஹஜிஜி நூர் விளக்கமளித்துள்ளார். கோலாலம்பூரில் உள்ள தஞ்சோங் பாராங் தேசிய பள்ளியின் சுவற்றை மோதி விபத்துக்குள்ளான ட்ரெய்லர் லாரி தொடர்பான விசாரணைக்காக விபத்துக்குள்ளான லாரி ஓட்டுநரையும் 36 வயதான வாகனம் ஓட்டியையும் தடுத்து வைத்திருப்பதாக கோலாலம்பூர் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அசாருடீன் தஜுடீன் இன்று தெரிவித்தார். இது தொடர்பான காணொலிகளும் புகைப்படங்களும் சமூக வலைதளங்களில் தவறான இடுகைகளுடன் பகிரப்பட்டு வருவதால் மேல் விசாரணைகள் பாதிக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். இந்த விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும் பள்ளி மாணவர்களும் ஊழியர்களும் பாதுகாப்பாக இருப்பதாகவும் அவர் விளக்கமளித்தார். சம்பந்தப்பட்ட லாரி சாலையில் பயணித்த வாகனத்தை மோதி பள்ளியின் சுவரை மோதியதாகவும் சம்பந்தப்பட்ட வாகனம் ஓட்டியும் லாரி ஓட்டுநருடனும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டு ஆசியான் தலைவர் பதவியை மலேசியா ஏற்பதை முன்னிட்டு பெண் தொழில் முனைவோருக்கான விழாவை ஏற்று நடத்த தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவுத்துறை மேம்பாட்டு அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக அதன் துணை அமைச்சர் டதஸ்ரீ ரமணன் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு தொழில் முனைவோர் தங்கள் உற்பத்தி பொருட்களை விளம்பரப்படுத்தவும் அதன் மூலம் அதிக வருமானம் ஈட்டவும் இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருக்கும் என்று அவர் கூறினார். இதன் மூலம் வெளிநாடுகளுக்கு வர்த்தகர்களை அழைத்துச் சென்று தங்கள் தயாரிப்புகளை விளம்பரப்படுத்துவதற்கான செலவையும் குறைத்து அந்த தொகையில் மேலும் பல புதிய வர்த்தகர்களையும் உருவாக்குவதற்கு எண்ணம் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்குங்கள்.